ராதிகா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்குது படம். இல்லை எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. 2 hours போனதே தெரியல, ரொம்ப காமெடியாக இருக்குது, நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது பார்க்கலாம். மியூசிக் சூப்பராக இருக்குது, அவனுமே நல்லா இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. ராதிகா மேம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குது படம். மூவி வெரி நைஸ், சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தென் என்ன சொல்ல வராங்கன்னா வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு. என் ஹஸ்பண்ட் தான் சொல்லிட்டு இருக்காரு, சூப்பராக பண்ணி டேரக்டர் செம்மையாக பண்ணியிருக்காரு, சான்ஸே இல்லை. படம் உண்மையிலே ரொம்ப 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 நல்லா இருந்தது. உண்மையிலே லேடிஸ்க்கு வேணும் ஒரு நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அருமையான ஒரு படம், ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்தது, நல்லா ஃபேமிலி சப்ஜெக்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் பெருசாக தெரியல, பட் மூவி நல்லா இருந்தது, ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்குது சார். உங்கள் பொண்ணு தான் இதில் இருக்குது, உங்கள் பொண்ணு கூட இருக்க பானுப்ரியா, சூப்பராக இருக்குது, எல்லாம் சிறப்பாக இருக்குது, தமாசு ஜாலியாக இருக்குது. நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது. இது வரைக்கும் சொன்ன படங்களில் உள்ள கருத்தை விட இந்த படத்தில் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. எல்லோரும் விரும்பி பார்ப்பாங்க. என்னங்க, ஆமாம், தாய் தகப்பன் எப்படி பார்க்கணும், இந்த காலத்தில் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, இந்த காலத்தில் எல்லாம் பொம்பளைங்க எப்படி பழைக்கணும், பணம் மனம்னு அலைக உலகத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லணும். நல்லா சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் சொல்லாத படங்களை விட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எல்லா வரைக்கும் நினச்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னங்க, எல்லாமே நல்லா இருந்துச்சு, குறை சொல்கிறதுக்கு இல்லை, வேலை இல்லை. மூவி நல்லா இருக்கு, மூவி ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், உமனுக்கு லாஸ்ட்டில் உமன் பார்த்து ஒரு நல்ல ஒரு மூவிஸ் இருக்குல்ல, விமன் எல்லாருமே வந்து பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. இல்லை, ராதிகா மேம் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு மூவி. ஒரு நல்ல ஜாலியாக வந்து என்டர்டெயின்மெண்ட், ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி சார், அவ்வளோதான். ஐயோ, எல்லாருமே அவங்கவுங்க லீட் சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு சார், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குது. இது பெண்களுக்கு ரொம்ப உதவியாகவும் இருக்கும், அவங்க படிப்புக்கும் அவங்களோட திறமைக்கும் ரொம்ப இது உபயோகமாக இருக்கும். அந்த படம் நல்லா இருக்குது, எல்லோரும் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். அதுதான் ஒரு இது நம்மளை பெற்ற தாயே எப்படி பார்த்துக்கணும், அவங்க கடைசி காலம், நம்ம கடைசி காலம் வரைக்கும் நம்ம பார்த்துக்கணுன்றது தான் இது. தேங்க்யூ. அவங்களது பக்காவாக இருக்க, எல்லோரும் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள், ஃபேமிலியோடு வந்து பாருங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு பெண்ணும் பார்க்க வேண்டிய படம், கண்டிப்பாக வந்து பாருங்கள். ராதிகா மேம் சூப்பர், எல்லாருடைய ஆக்டிங்குமே ரொம்ப நல்லாயிருக்கு, ஒருத்தரோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கு சார், ரொம்ப நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது மூவி, சூப்பராக இருக்குது சார், சூப்பர் சார், நல்லா இருக்குது, ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. என்ன மெசேஜ்னால் ஒரு பெண்ணும் நம்ம சுயமாக எப்படி வந்து நம்மளை பார்த்துக்கணும், நம்மளுக்குன்னு வந்து கடைசி காலத்தில் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கணும், யாரையும் நம்பி இருக்கக்கூடாதுன்றதை ரொம்ப 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 நல்லா காட்டியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் அல்டிமேட்டு, யாரும் மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக படத்தை பாருங்கள். நாங்கள் பார்த்தோம், ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. ராதிகா மேம் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க, கோ ஆக்டர்ஸும் நல்லா நடிச்சிருக்காங்க. என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா, லைக் எல்லாருமே உமன்ஸ் பற்றி சொல்லியிருந்தாலும் இவங்க ரொம்ப அல்டிமேட்டாக லைக் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாரும் மிஸ் பண்ணாதீங்க, ரொம்ப நல்லாயிருக்கு, என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் சிரிக்கவும் செய்யலாம். கிளைமேக்ஸ் ரொம்ப லைக் சோல்ஃபுல்லாக, ரொம்ப சென்டிமெண்ட்டாக நல்லா இருக்குது. படம் வந்து என்ன சொல்கிறதுன்னே புரியாமல் இருக்குது, அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது படம், அருமையான படம். அந்த அம்மாவுடைய நடிப்பு தத்ரூபமாக இருக்குது. ஏன்னா வீட்டில் எப்படி பெரியவங்க எப்படி பண்ணுவாங்களோ அதை விட அந்த அம்மா வந்து ஒரு ஆட்டிடியூட் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள்லாம் இப்போ வயசில் பெரியவங்களாக இருந்தாலும் எங்களால் முடியாத இன்னும் கொஞ்சம் நாங்களும் கொஞ்சம் ஸ்டடி ஆகிடுவோம், இன்னும் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் வீட்டில் பசங்களை. அந்த அளவுக்கு ஆட்டிடியூட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படம் சூப்பர். பிள்ளைங்களை கூட சரி, பொண்ணுக்கு என்ன பண்ணணும், பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும், அந்த ஒரு பாயிண்ட் அவங்க கொடுத்தாங்க பாருங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவாங்க. இந்த படம் வந்து நல்ல ஒரு நல்லாவே வந்துடும் படம், நல்ல பேர், நல்லா வந்து ஃபேமிலியாக வந்து பார்க்குறதுக்கு. அதே மாதிரி தாய் தகப்பன் பிள்ளைங்க எப்படி என்ன இது பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பாக இனிமேல் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதாவது தாயோட அருமை தெரியாதவங்க, பிள்ளைகளுடைய அருமை தெரியாதவங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது படம், நல்லா ஓடும், நல்லா இருக்குது படம், பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது படம். கிளைமேக்ஸ் சூப்பர். கிளைமேக்ஸில் தான் வந்து எல்லாருமே திருந்தாதவர்கள் திருந்துவார்கள். பிள்ளைங்க வந்து ஒரு ஆக்ரோஷமாக இருக்கிற குழந்தைங்களாம் திருந்திடுவாங்க கண்டிப்பாக. எவ்வளோ வயசானாலும் தாய்க்கு பிள்ளைக்கு தானே
வயசானவங்க பிள்ளை இருந்தால் கூட பிள்ளைங்க தானே சின்ன பிள்ளைங்க மாதிரி தானே அதில் தோற்றம் தாய்க்கு. ஆனால் அந்த பிள்ளைங்க திருந்தணும். இதை பார்த்துட்டு திருந்தாத பசங்க திருந்தணும். பொண்ணாக இருக்கட்டும் பிள்ளையாக இருக்கட்டும் திருந்தணும். ரொம்ப அருமையான படம், குறை சொல்ல முடியாத படம். ரொம்ப நல்ல அருமையாக இருக்குது படம். தாய் கிழவி தானே, ரொம்ப அருமையாக இருக்குது. ராதிகா கேரக்டர் சூப்பராக இருக்குது. அந்த தீமே ரொம்ப நல்லா இருக்குது. கதையே ரொம்ப நல்லா இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது கதை. எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா. ஆனால் இந்த மாதிரி ஒரு எல்டர்லி பீப்புளை வந்து எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துக்கணும்னு இது எல்லாருக்குமே ஒரு லெசன். இது ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. முதல் ஸ்டார்டிங்கில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. அதுக்கப்புறம் தான் அவங்க பழைச்சதுக்கப்புறம் தான் அந்த இது ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. ஃபஸ்ட் கிளாஸ். ராதிகா மேடத்துக்கு சொல்லணுமா ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. தாய்கிழவி ப்ரிவ்யூ பார்த்துட்டு வரேன். அண்ட் கேட்கவே வேணாம் ராதிகா மேம் ஆக்டிங் எப்படி இருந்ததுன்னு. ஷீஸ் பீன் என்டர்டெய்னிங் அஸ். எவ்வளோ வருஷமாக நம்மளை என்டர்டெயின் பண்ணுறாங்க. எட் another கிரேட் பர்ஃபார்மன்ஸ் பை மேம். அண்ட் நம்மளை மாதிரி ஃபேன்ஸ்க்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரீட். அண்ட் டைரக்டர் டெபியூட்னு யாராலையுமே சொல்ல முடியாது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தார் டைரக்ஷன். அண்ட் thanks to Passion Studio and SK for giving such a lovely movie. And SK so production இவ்வளோ நல்ல மூவி வந்ததுக்கு I should thank the whole team. It was wonderful seeing the movie and grab it at theatres. Actually this is like women empowerment பற்றி ஒரு நல்ல மெசேஜ். அண்ட் how powerful are women அப்படின்னு. அண்ட் அது வந்து ரொம்ப லவுடாக இல்லை, ரொம்ப சட்டிலாக படத்தோடு நல்லா வரும். அண்ட் it's whatever you see, Radhika ma'am has got a lovely character. So இதில் வந்து she's just lived it, she's just laid it அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ. ஐயோ எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லோரும் போட்டு நடிச்சிருக்காங்க. ஆல் ஆக்டர்ஸ் ஹவ் டன் அ வெரி குட் ஜாப். அண்ட் டேரக்டர் சார் வந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. ஸோ எல்லோரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இட் வாஸ் வெரி வெரி நைஸ் சீயிங் திஸ். என் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பி. ஆடியன்ஸ் சிரிக்கிறத பார்க்கும்போதும் என்னோடய சீன்ஸ் வரும்போது அவங்க ரசிக்கிறத பார்க்கும்போதும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எதிர்பார்த்ததை விடவும் எதிர்பார்க்காத இடங்களில் பயங்கரமாக சிரித்தாங்க, கை தட்டினாங்க, கத்துனாங்க. அதாவது பெண்களை பற்றின டைலாக்ஸ் வரும்போதெல்லாம் பயங்கரமான எனக்கு ரொம்ப ஒரு பெண்ணாக ரொம்ப கரெக்டாக இருந்தது. இந்த டைலாக் கரெக்டாக இருக்குது, நம்மளும் இப்படி இருக்கணும்னு தோணுச்சு.